அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இப்போ பார்த்துட்ருக்க வீடியோ 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து பார்த்தாக்கா இயல் 1லிருந்து லைன் பை லைன் வினாவிடைகள் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தாக்கா தேர்ட் பார்ட்டு. இயல் 1லிருந்து மட்டும் 100 வினாவிடைகள் எடுத்திருக்கோம். மொத்தம் 4 பார்ட்டாக வரும். எல்லா வீடியோஸும் பார்த்தாக்கா ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. இன்றைக்கான கொஷின் நம்பர் 51. உலகத் தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார்? உலகத் தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ, தேவநேய பாவாணர். ஆப்ஷன் ஆ, தேவநேய பாவாணர். அடுத்து கொஷின் நம்பர் 52. போர்ச்சுகீசு நாட்டின் தலைநகர் எது? போர்ச்சுகீசு நாட்டின் தலைநகர் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ, லிசுபன். ஆப்ஷன் ஆ, லிசுபன். அடுத்து கொஷின் நம்பர் 53. இந்திய மொழிகளிலேயே மேலைநாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறிய மொழி எது? இந்திய மொழிகளிலேயே மேலைநாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறிய மொழி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ, தமிழ். ஆப்ஷன் ஆ, தமிழ். அடுத்து கொஷின் நம்பர் 54. கார்டிலா என்னும் போர்ச்சுகீசியன் நூல் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டதை குறிப்பிடுவது எது? கார்டிலா என்னும் போர்ச்சுகீசியன் நூல் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டதை குறிப்பிடுவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ, 6ஆம் உலக தமிழ் மாநாட்டு மலர். 6ஆம் உலக தமிழ் மாநாட்டு மலர். அடுத்து கொஷின் நம்பர் 55. கொழுந்தாடை என்பது யாது? கொழுந்தாடை என்பது யாது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் இ, கரும்பின் நுனிப்பகுதி. ஆப்ஷன் இ, கரும்பின் நுனிப்பகுதி. அடுத்து கொஷின் நம்பர் 56. மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழழகனார் குறிப்பிடுவது? மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழழகனார் குறிப்பிடுவது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ, வணிக கப்பல்களும் ஐம்பெருங்காப்பியங்களும். வணிக கப்பல்களும் ஐம்பெருங்காப்பியங்களும். அடுத்து கொஷின் நம்பர் 57. தமிழ் ஆலி இரண்டுக்கும் பொருள்படும்படியான இரட்டுற மொழிதல் அணி அமைய பாடிய ஆசிரியர். தமிழ் ஆலி இரண்டுக்கும் பொருள்படும்படியான இரட்டுற மொழிதல் அணி அமைய பாடிய ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் இ, தமிழழகனார். ஆப்ஷன் இ, தமிழழகனார். அடுத்து கொஷின் நம்பர் 58. கடல் தரும் சங்குகளின் வகைகள் எத்தனை? கடல் தரும் சங்குகளின் வகைகள் எத்தனை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ, 3. ஆப்ஷன் ஆ, 3. அடுத்து கொஷின் நம்பர் 59. கடல் தன் அலையால் எதை தடுத்து நிறுத்துகிறது? கடல் தன் அலையால் எதை தடுத்து நிறுத்துகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ, சங்கு. ஆப்ஷன் ஆ, சங்கு. அடுத்து கொஷின் நம்பர் 60. முத்தினையும் அமிழ்தினையும் தருவதாக சந்தக்கவிமணி தமிழழகனார் குறிப்பிடுவது எதை? முத்தினையும் அமிழ்தினையும் தருவதாக சந்தக்கவிமணி தமிழழகனார் குறிப்பிடுவது எதை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ, கடல். ஆப்ஷன் ஆ, கடல். அடுத்து கொஷின் நம்பர் 61. தமிழ் அணிகலன்களாக பெற்றவை எவை? தமிழ் அணிகலன்களாக பெற்றவை எவை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ, ஐம்பெருங்காப்பியங்கள். ஆப்ஷன் ஆ, ஐம்பெருங்காப்பியங்கள். அடுத்து கொஷின் நம்பர் 62. இரட்டுற மொழிதல் அணியின் வேறுபெயர் யாது? இரட்டுற மொழிதல் அணியின் வேறுபெயர் யாது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் இ, சிலேடை அணி. ஆப்ஷன் இ, சிலேடை அணி. அடுத்து கொஷின் நம்பர் 63. ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது எது?
ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ ஈரட்டுற மொழிதல் அணி. ஆப்ஷன் ஆ ஈரட்டுற மொழிதல் அணி. அடுத்து கொஷின் நம்பர் 64. சந்த கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழ் அழகனாரின் இயற்பெயர் என்ன? சந்த கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழ் அழகனாரின் இயற்பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ சண்முக சுந்தரம். ஆப்ஷன் ஆ சண்முக சுந்தரம். அடுத்து கொஷின் நம்பர் 65. தமிழ் அழகனார் எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார்? தமிழ் அழகனார் எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ 12. ஆப்ஷன் ஆ 12. அடுத்து கொஷின் நம்பர் 66. முத்தமிழ் துய்ப்பதால் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள தொகுப்பு யாது? முத்தமிழ் துய்ப்பதால் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள தொகுப்பு யாது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் இ தனிப்பாடல் திரட்டு. ஆப்ஷன் இ தனிப்பாடல் திரட்டு. அடுத்து கொஷின் நம்பர் 67. முதல் தமிழ் கணினி உருவாக்கப்பட்ட ஆண்டு. முதல் தமிழ் கணினி உருவாக்கப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ 1983. ஆப்ஷன் ஆ 1983. அடுத்து கொஷின் நம்பர் 68. முதல் தமிழ் கணினிக்கு சூட்டப்பட்ட பெயர். முதல் தமிழ் கணினிக்கு சூட்டப்பட்ட பெயர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ திருவள்ளுவர். ஆப்ஷன் ஆ திருவள்ளுவர். அடுத்து கொஷின் நம்பர் 69. புதிய உரைநடை என்னும் நூலினை எழுதியவர். புதிய உரைநடை என்னும் நூலினை எழுதியவர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ எழில் முதல்வன். ஆப்ஷன் ஆ எழில் முதல்வன். அடுத்து கொஷின் நம்பர் 70. எழில் முதல்வனின் இயற்பெயர். எழில் முதல்வனின் இயற்பெயர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ மா ராமலிங்கம். ஆப்ஷன் ஆ மா ராமலிங்கம். அடுத்து கொஷின் நம்பர் 71. எழில் முதல்வனின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல். எழில் முதல்வனின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ புதிய உரைநடை. ஆப்ஷன் ஆ புதிய உரைநடை. அடுத்து கொஷின் நம்பர் 72. எழில் முதல்வன் கற்றல் கற்பித்தல் பணியை மேற்கொண்ட கல்லூரி. எழில் முதல்வன் கற்றல் கற்பித்தல் பணியை மேற்கொண்ட கல்லூரி. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ மாநில கல்லூரி. ஆப்ஷன் ஆ மாநில கல்லூரி. அடுத்து கொஷின் நம்பர் 73. சங்கப் புலவரிடம் இணைய தமிழன் சங்கப் புலவரிடம் இணைய தமிழன் எவ்விலக்கங்களை குறித்து உரையாடி கொண்டிருந்தான்? சங்கப் புலவரிடம் இணைய தமிழன் எவ்விலக்கங்களை குறித்து உரையாடி கொண்டிருந்தான்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் இ உரைநடை இலக்கியம். ஆப்ஷன் இ உரைநடை இலக்கியம். அடுத்து கொஷின் நம்பர் 74. உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டின் அது உருவகமாகும் என்றவர். உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டின் அது உருவகமாகும் என்றவர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் இ தண்டி. ஆப்ஷன் இ தண்டி. உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டின் அது உருவகமாகும் என்றவர் தண்டி. அடுத்து கொஷின் நம்பர் 25. இயற்கை பதித்து வைத்த 2 பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல் வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் என்ற குறிஞ்சி மலர் நூலில் நா பார்த்தசாரதி பயன்படுத்திய நயம்.
இயற்கை பதித்து வைத்த 2 பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல் வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் என்ற குறிஞ்சி மலர் நூலில் நா. பார்த்தசாரதி பயன்படுத்திய நயம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ, உவமை. ஆப்ஷன் ஆ, உவமை. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.